சத்தம் கேட்கட்டும். ஒன்லி காங்கிரிகேஷன் சத்தமா யேசுவா. ஒன் லாஸ்ட் டைம் யேசுவா சத்தமா எல்லாரும் யேசு. உங்களை உயர்த்துகிறோம், எங்களை விடுவீங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Before going into the message, நிறைய வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். கர்த்தரை ஆராதிக்க வரும். அந்த ஆராதனைக்கென்று ஒரு ஆயத்தம் இருக்கணுங்க. We see in many places பக்கத்துல தானே இருக்கிறோம். ஆஃபீஸ் இங்க இருந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது, சர்ச் பக்கத்துல இருக்குது நமக்கெல்லாம். ஆனா வேலை செய்யற ஸ்தலம் எவ்வளவு தூரத்துல இருக்குது? ரொம்ப தூரத்துல இருக்குது. அழகா பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி லேட்டா போகாம சீக்கிரம் போயிடுறோம். ஏன் ஆராதனைக்கு லேட்டா வரணும்? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல, நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ரெண்டாவது, காணிக்க வரும்பொழுதுதான் தேடுவாங்க, பாக்கெட்ல இந்த பாக்கெட்ல விடுறது, இந்த பாக்கெட்ல விடுறது. நோ 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 நோ. ஆராதனைக்கு குறித்த நேரத்துக்கு வாங்க. கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது வீட்டில் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஆயத்தம் பண்ணி பயபக்தியோடு எடுத்துட்டு வாங்க. இந்த ரெண்டு காரியங்களை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் பக்கத்தில் கீழே கொஞ்சம் போயிட்டு வந்தேன், சர்வீஸ் நடக்கும்போது கீழே போயிட்டு வந்தேன். பார்த்தா நான் ஜெபம் பண்ண அவங்ககிட்ட சொன்னேன், உங்கள் தெருவுக்கு பஸ் விட போகிறோம். எந்த தெருவுக்கு? சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற தெருவுக்கு, அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற தெருவுக்கு, எதிர்க்க இருக்கிற தெருவுக்குலாம் பஸ் விடணும். ஏன்னா பஸ் இருந்தால் அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்க. சோத்திரம். See, you should be, ஆண்டவரை கனப்படுத்தணுங்க. ஆண்டவர் நம்மளை கனப்படுத்தி இருக்கிறார். கரெக்டா? ஐ வுட் அப்ரிஷியேட் யூ. நம்மளுக்கு ஒரே சர்வீஸ் தான், ரெண்டு ஆராதனை கிடையாது, ஒரே ஆராதனை தான். அந்த ஒரு ஆராதனையில் சந்தோஷமா 3 மணி நேரம் பெஸ்ட்டாக கொடுத்துருவோமே. இந்த வாரம் முழுக்க எல்லாத்துக்கும் எவ்வளோ நேரத்தை கொடுக்குறோம்? ஆராதனைக்கு, ஒழுங்குக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒழுங்குக்கு. ஆமென். ஐ வுட் அப்ரிஷியேட். உங்களை நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. இது என் குடும்பம், இது என்னுடைய ஏக்கம். இந்த ஏக்கத்தை நான் சொல்லியே ஆகணும். ஆமென். வந்து பாருங்க, இது 7வது மாசம்ல. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒவ்வொரு ஆராதனையிலும் குறித்த நேரத்துக்கு நான் வருவேன்ற ஒரு ஏக்கத்தோடு கூட ப்ரிப்பேர் பண்ணி வாங்க. ஆண்டவரை சந்திக்க போகிறன்ற ஏக்கத்தோடு கூட வாங்க. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். வசனம் என்ன சொல்லுது? நீங்க நல்லா இருப்பீங்க ஜெசிமா, மைக்க கையிலே வச்சுக்கினீங்கன்னா. தேங்க்யூ. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். ஆமா. ஏய், துணி அயன் பண்ணு. அப்படி இல்ல. ஏய், என்னாச்சு? எங்க என்ன பண்ணுகிற? என்ன யார் விடுவா? இது யார் பண்ணுவா? அதை யார் பண்ணுவா? மத்தியானம் கறி யார் வாங்கிட்டு வருவா? அதெல்லாம் இல்ல. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். சத்தமா சொல்லுங்க, வாருங்கள். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு மன மகிழ்ச்சி உங்க கிளம்புறதுல தெரியணும். நீங்க கர்த்தரை கனப்படுத்துவது அடுத்த ஆராதனையில தெரியணும். ஐ வுட் அப்ரிஷியேட் ஒவ்வொருவரையும். நான் யாரையும் குற்றப்படுத்தவோ காயப்படுத்தவோ இல்லை. நான் உங்கள் உறவு. இதை நாங்க தான் சொல்லி ஆகணும். ஸோ ஏக்கத்தோடு கூட அன்போடு கூட வாழ்த்துறேன். கர்த்தர் நல்லவர். யேசு ஒரு தடவை பாடி இல்லாம பிரசங்கத்துக்கு போறோம். சத்தமா speak oneness. Let your glory manifest. ஒரு மனம் உண்டாகட்டும். Yeshua. Come on, release your worship. நல்லா
நல்ல வாயை திறந்து கடைசியா யெஷுவா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்ப்போடு கூட இருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு உங்க முகம் அழகா இருக்கு, பிரகாசமா இருக்கு. நிஜமா தான் சொல்றேன். ஆமா, இன்னைக்கு உங்க முகம் பிரகாசமா இருக்கு. என்னையும் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிடுங்களேன். ஓ எஸ், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறதே சந்தோஷம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு பயணத்துக்காக ஏர்போர்ட்ல இருந்தேன். அப்போ $multi-million கம்பெனியோட ஓனரை சந்திக்க நேரிட்டுச்சு. மிக மிக செல்வந்தர், அந்த ஏர்போர்ட்டையே வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வந்தரான ஒரு மனுஷன். அவரும் அவர் மனைவியும் இருந்தாங்க. அவரை பார்த்து, ஹலோ சார், உங்களை சந்தித்தில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, யூ ஆர் எ கிரேட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவருடைய கம்பெனி இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு உயர்ந்திருக்க ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் காரணமா இருந்துச்சு. அது அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார். கோபிநாத் கிட்ட, நீயா நானா கோபிநாத் கிட்ட அவர் சொன்னார், இத்தனாயிரம் கோடிக்கு அந்த கம்பெனி வளர்ந்ததுக்கு ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் காரணம். அர்ஜுன் அம்மா யாரு? அர்ஜுன் அம்மா யாரு? அர்ஜுன் அம்மா யாரு? இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது வரல, ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்ததுனால நிறைய பேருக்கு தெரியல. அர்ஜுன் அம்மா யாரு? ஏன்னா அர்ஜுன் கிரிக்கெட் விளையாடுறான், 6 அடிக்கிறான், கிளாஸ்க்கு போறான், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான், வேற போட்டிக்கு போறான், அங்கேயும் அர்ஜுன் தான். எங்க போனாலும் அர்ஜுன் 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 அர்ஜுன். இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அர்ஜுன் அம்மா யாரு? சொல்லுங்களேன். அர்ஜுன் அம்மா, அர்ஜுன் அம்மா யாரு? சொல்லுங்களேன். அர்ஜுன் அம்மா, அர்ஜுன் அம்மா யாரு? அர்ஜுன் அம்மா. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு கேள்வியை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அப்போ அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அர்ஜுன் அம்மா யாரா இருந்தா நமக்கு என்ன? அர்ஜுனுக்கு உங்க அம்மா என்ன கொடுக்குறாங்க? 6.5 பால். கரெக்ட். என்ன கொடுக்குறாங்க? 6.5 பால். 6.5. அந்த 6.5 பால்னா என்ன அப்படின்ற தேடல் தான் ஆரோக்கிய பாலுடைய வளர்ச்சியின் காரணம். ஆரோக்கிய பாலுடைய வளர்ச்சியின் காரணம் ஹட்சன் குரூப். இப்படி பல ஆயிரம் கோடிக்கு அவர் வளர்ந்துட்டார். இப்ப ஏன் இதை சொல்ல வரேன்னா, யார் யாரை பெத்தாங்கன்றது பிரச்சனை இல்லை. அர்ஜுன் அம்மாக்கு அர்ஜுன் பிறந்தான்றது பிரச்சனை இல்லை. அர்ஜுனுக்காக அவங்க அம்மா என்ன கொடுத்தாங்கன்றது தான் மேட்டர். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், விஷயத்துக்கு வரேன். Who is Jesus? நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு யார்? Who is Jesus? நம்ம உடனே சொல்லுவோம், நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்க இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. கை தட்டி, ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்க இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. எங்க இயேசு நல்ல இயேசு, எங்க இயேசு நல்ல இயேசு. ஆமா, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. ரொம்ப 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 நல்லவர் எங்க இயேசு, நம்பி வந்த ஜனத்திற்கு நல்ல இயேசு. பீச்ல சுண்டல் விக்கிறான் பாத்தீங்களா, அவனை கேட்டாலும் தெரியும் இயேசு நல்லவர். பட் என் கேள்வி இயேசு நல்லவர் என்பதில்லை, இயேசு யார்? Who is Jesus? Who is Jesus? இந்த இயேசு யார் என்பதின் அறியாமையில நம்மளே இருக்கிறோம். இக்னோரன்ஸ். பல வருடங்களுக்கு முன்பதாக எங்க அப்பா என் இடத்துல சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மகனே, இந்த ஊருக்கு சேவை செய்யறதுக்காக நாங்க வந்தோம். 1960ஸ்ல சேவை செய்யறதுக்காக நாங்க வந்தோம். YWCAல பணி அமர்த்தப்பட்டார்கள் என் தாய், என்னுடைய பாட்டிமா சிசிலி ராஜன்.
அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களுக்கு எதிரடையாய் செய்யப்பட்ட மாந்திரீகம் எங்க குடும்பத்தை ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. ரொம்பவும் கடினமான சூழ்நிலைக்குள்ள நாங்க கடந்து வந்தோம். அன்னைக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சில வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னார். இக்னோரன்ஸ், அறியாமை. இந்த இயேசு யார்? இந்த புரிதல் திருச்சபைக்கு இன்னைக்கு தேவை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். Who is this Jesus? இந்த இயேசு எனக்கு என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சாதான் அவர் யார் என்ற புரிதல் உனக்கு புரியும். இந்த இயேசு எனக்காக என்ன செய்து முடித்தார் என்கின்ற ஆழம் உனக்கு தெரிஞ்சாதான் உன் குடும்பத்தின் உயர்வுக்கும் நன்மைக்கும் இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம டீல் பண்ண போறோம். அந்த டீல் பண்ண வேண்டிய எல்லா தலைமுறைகளின் காரியங்களுக்கும் இது தெரிஞ்சாகணும். வாட் ஜீசஸ், ஹூ இஸ் ஜீசஸ் அப்படின்னு சொன்னா வாட் ஜீசஸ் ஹஸ் டன் ஃபார் அஸ் அப்படின்ற அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். சரி, இன்னும் கொஞ்சம் சத்தமா வைங்க. எஸ், அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். ஹூ இஸ் திஸ் ஜீசஸ்? வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. தேவனாய் இருந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனாய் இருந்தவர் இயேசு கிறிஸ்து. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர்தான் இயேசு கிறிஸ்து. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. நமக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஒரே கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து. தேவனோடு கூட இருக்கிறத அவர் கொள்ளையாடின பொருள் அவர் எண்ணல. அவர் மனு உருவெடுத்தார். ஏன்? தெய்வகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த மனுக்குலம் தெய்வகுமாரர்களாக குமாரத்திகளாக மாறும்படியாக. Son of God became son of man in order to son of man to become son of God. 1வது அதிகாரத்துல கர்த்தர் மனுஷனை உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? தனது சாயலிலையும் தனது ரூபத்திலையும் மனுஷனை உண்டாக்கினார். God created man in his own likeness and in his own image. இப்படிதான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். அவருடைய லைக்னஸ், அவருடைய இமேஜ், அவரை போலவே, அவரை மாதிரியே, அவருடைய தன்மைகளை உடையவனாக தான் மனுஷன் பிறந்தான். ஆனா மனுஷன் பாவம் செய்த பொழுது அந்த தன்மை இழந்து போனான். அதனாலதான் ஆதாம் ஒரு குமாரனை பெற்று, வசனம் சொல்லுது, தனது சாயலிலே அவன் இருந்ததுனால அவனுக்கு என்ன பேர் வச்சானா? சேத்து. ஏன்னா சாயலின மண்ணு, மண்ணு கொஞ்சம் குழம்பிடுச்சு இல்ல, அதனாலதான் அவனுக்கு வச்சிருக்கிறாரு சேருன்னு. சும்மா என்னுடைய இமேஜினேஷன். மண்ணு கொஞ்சம் குழம்பி கலங்கி வெளியே வரும்பொழுது அது என்னவா வந்துக்குது? சேரா வந்துக்குது. என்னுடைய இமேஜினேஷன். சி, பிலிப்பியர் 2வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:6 வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருந்தோம், அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. என்ன ரூபம் எடுத்தார் சொல்லுங்க? இயேசுவானவர் அடிமையின் ரூபம். இன்னைக்கு மனுஷன் அடிமையாக்கி விட்டான். God wants to bless mankind. God wants mankind to be a great blessing with authority to manifest. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தின் அதிகாரத்தை நம்ம உபயோகப்படுத்தணும்ன்ற நேச்சர் நமக்குள்ளவே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா இங்கே மனுஷன் அடிமையாய் போனான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க முடியாதபடி பல அடிமைத்தனத்தின் ஆவிகள் நம்மை அடிமைத்தனப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால தான் இந்த அடிமைத்தனம் மாறணுன்றதுக்காக அவர் அடிமைத்தனத்தின் ரூபம், தேவனுடைய ரூபமாய் இருந்தவர் எந்த ரூபமா மாறுகிறார்? அடிமையின் ரூபம். அடிமையின் ரூபம். வாசிங்க.
மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஓ, இந்த வார்த்தை ரகசியம் நிறைந்த வார்த்தை. மனுஷ சாயல். இந்த மனுஷனுக்குன்னு ஒரு சாயலை அவன் தரிப்பித்துக் கொண்டான். கர்த்தருடைய சாயலை இழந்தான். அவருடைய ரூபத்தை இழந்து மனுஷ சாயலா அவன் மாறிட்டான். இந்த சாயல்ல இருந்து அவனை விடுவிக்கணும்னு சொன்னா அவர் இந்த சாயலை தரிப்பித்துக் கொள்ளுன்றதுக்காக அவர் சிலுவையிலே மரிக்கும்படியாக இந்த சாயலை தரித்து அடிமையின் ரூபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வார்த்தையின் ஆழம் என்ன தெரியுமா? உங்களுக்காக பேசுகிற ரத்தம். என்னுடைய தலைப்பு the blood which is speaking for you. ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தைக்காக கர்த்தர் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். 2 மாதங்களாக இருதயத்திலே இந்த வார்த்தைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார். இது சாதாரண வார்த்தை இல்லை, வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். ஓ, நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இதுல தான் இருக்குது. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். மனுஷனுடைய சாயலாகவே அவர் மாறினதுக்கு காரணம் என்ன? Even God cannot forgive sin from sitting in heaven. அதனால இந்த சாயலுக்கு வந்தார். என்ன வார்த்தை சொல்லுது அது? Even God cannot change the principles of natural law which is given to man. Wow. தேவனே பரலோகத்துல உட்கார்ந்துகிட்டு நேச்சுரலா உன் பாவம் மன்னிக்கப்படட்டும், உன் பாவம் எரேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. முடியுமா? முடிஞ்சா சொல்லிருப்பார்ல, சொல்ல முடியாது. அதனாலதான் அவர் இந்த சாயலானார். அதனாலதான் அவர் இந்த ரூபமானார். Thank you Lord. அவர் இதனால மாறதுக்கு ஏன் இந்த சாயல் எடுக்கணும்னு அதுக்கு வசனம் சொல்லுகிறது. ஆத்துமாவின் நிவர்த்திக்காக வைக்கப்பட்டது ரத்தமே. எபிரேயர் 9:22, லேவியராகமம் 17:11. லேவியராகமம் 17:11 நம்ம வாசிப்போம். முதல்ல ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தமே. இந்த வார்த்தையை அவர் பேசிட்டதுனால இந்த ஆத்துமாவுக்கு நிவர்த்தி எதுலெல்லாம் வேணுமோ, பாவம் மாத்திரம் கிடையாது, எல்லாவற்றுக்கும் நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. எபிரேயர் 9:22 வாசிங்க. எபிரேயர் 9:12 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு 22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. கண்டிப்பா ரத்தம் சிந்திதான் ஆகணும். கண்டிப்பா ரத்தம் சிந்திதான் ஆகணும். இதை நிறைவேற்றுவதற்காகவே அவர் மனுஷ சாயலானார். Even he cannot change. அதனால தான் அவர் வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஓ, அதனால தான் who is Jesus? உனக்கு நிவர்த்தி செய்ய வந்தவர் இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த ரத்தத்தை நம்ம நினைக்கும் பொழுது ஒரு லிக்விட் ஃபார்மா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நோ நோ நோ, நெவர். அது அப்படி ஒரு அடையாளமாக இருந்தாலும் இன்னைக்கு நிவர்த்திக்காக, நீதிக்காக, உனக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது இந்த ரத்தம் வசனத்தின்படி. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆண்டவர் உங்களுக்காக சிந்தின இந்த ரத்தத்தை உங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்களேன். அந்த சிலுவையின் காட்சியை கொண்டு வாருங்களேன். கர்த்தருடைய கடைசி சொட்டு ரத்தமோ சிந்தப்பட்டது. அவர் மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்ததுக்கு ஒரே காரணம் நிவர்த்தி உண்டாக்குவதற்காக. உங்களுக்கும் எனக்கும் ஆழத்துக்கு போக போறோம். யெஷுவா பாடிக்கிட்டே அந்த சிலுவையின் காட்சி உங்க கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்களேன். Yeshua
நிவிர்த்தியை கொண்டு வரணுன்றதுக்காக 9:12 சொல்லுது, வெள்ளாட்டு கடா. எபிரேயர் 9:12 305வது பக்கத்துல இருக்கிற வசனம் சொல்லுது, வெள்ளாட்டு கடா இளம் காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை நமக்கு ஒரே பலி ஒரே தரம் அவர் கொடுத்து மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ஜானட் சாந்தி அம்மா பாட்டு இல்லப்பா, காளைகளும் வெள்ளாட்டு கடாக்களும் பாவங்களை நிவர்த்தி செய்யாதையா, காளைகளும் வெள்ளாட்டு கடாக்களும் பாவங்களை நிவர்த்தி செய்யாதையா, மாம்ச சரீரத்தையே என் இயேசுவே குருசில் அடித்தீரையா, உம் இரத்தத்தை சிந்தி தீர்த்தீரையா. ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்ப சொல்ல போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாரும் உன்னிப்பா கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷன் வாழ்வில் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் ரெலமும் பிசிக்கல் ரெலமும் கனெக்ட் ஆனா மாத்திரம்தான் அவன் வாழ்க்கையில அற்புதங்களும் சமாதானமும் உயர்வும் பிளெஸ்ஸிங்கும் அவன் சுதந்திரிக்க முடியும். ஆவிக்குரிய மண்டலமும் பூமிக்குரிய மண்டலமும் கனெக்ட் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பலிபீடம். when you pray you create an altar. amen. இதே நேரத்தில் நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, எங்க அப்பா சொன்னார், நான் சொன்னேன்ல, அன்றைக்கு எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் பயங்கரமான ஒரு மாந்திரிகத்தை செஞ்சு அந்த குடும்பம் அழிஞ்சு போகணும்னு சொல்லி செய்த மாந்திரிகம் ஒரு முறை இல்லை, பல காரியங்களை இன்னைக்கு காலையில கூட சொன்னார். என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள நாங்க வந்தோமோ அன்னையிலிருந்து பயங்கரமான ஒரு போராட்டம் எங்களுக்கு விரோதமாக சில மாந்திரிகங்கள் செய்யப்பட்டது. they created altar அப்படின்னு சொல்லும் போது பலிபீடம்னு சொல்லும் பொழுது பலிபீடம் பரிசுத்த பலிபீடமும் இருக்குது, இருளின் பலிபீடமும் இருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. நம்மளுக்காக சிந்தப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது போல, நமக்கு எதிரடையாய் செய்யப்படுகிற மாந்திரிகங்கள் ரத்தம் சிந்தி, கோழி ரத்தத்தை ஆட்டு ரத்தத்தை சிந்தி நமக்கு விரோதமாக பேசப்பட்ட மாந்திரிகங்கள் இதெல்லாவற்றையும் உடைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறதுனா இயேசுக்கு தான் இருக்கு. You have to understand this. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இல்லாம நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியாது. நான் சேலஞ்ச் பண்றேன் லைஃப்ல. விடுதலையின் ஊழியத்தின் இத்தனை ஆண்டுகள்ல கர்த்தர் கத்து கொடுத்ததை சுருக்கி இந்த 3/4 மணி நேரத்துல கொடுக்க ஆசைப்படுறேன். ஆமென். let God permit in this time. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பல போராட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் பிசினஸ்ல அடுத்த நிலைக்கு போகவே முடியல. எவ்வளவு மேல வந்தாலுமே அந்த குடும்பத்தால போக முடியல. என்ன பினான்சியல் அப்படி ஒரு காரணம் என்னன்னா, அந்த குடும்பத்துல அவர் எல்லாரும் பூஜை போட்டு அந்த பொருளை எடுத்துட்டு வரும்போது ஒரு ஊர் எல்லையில நின்று தேங்காயில கற்பூரம் கொளுத்தி அதை பூஜை போட்டு அதை உடைச்சு அங்க புறப்பட்டு போவாங்க. அதை அவரும் செஞ்சதுனால அவர் ஒரு கிறிஸ்தவர். எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்ணணுன்றதுனால அந்த வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வந்த பொருளை அப்படி பூஜித்து அவர் எடுத்துட்டு வந்ததுல இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. எப்போ அந்த ஆல்டரை நம்ம கேன்சல் பண்ணமோ அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலி பிளெஸிங்கே ஆச்சு. இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலி. I don't want to tell names. இங்க உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த 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 கர்ஸ், அந்த ஆல்டரை எப்போ அந்த ஈவில் ஆல்டரை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு கேன்சல் பண்ணுமோ அது வரைக்கும் அந்த குடும்பம் போராடிக்கிட்டு இருந்துச்சு. பல வருஷமா ஒரு சில பிரச்சனைகளை நம்மளால டீல் பண்ணவே முடியல. உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உண்மையா இருக்கிறோம், பர்சனல் சின்ல இருந்து வெளியே வந்துட்டோம். எஸ், குட், பட் தேர் இஸ் சம்திங் எல்ஸ் holding us, something else holding our blessing, something else troubling our family.
ஏதோ ஒரு பாவம் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது, செய்யணுன்ற விருப்பம் நமக்கு இல்லை. ஏன்னா முந்தின தலைமுறையில செய்யப்பட்ட கிரியைகள் இன்றும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆல்டர், பலிபீடம். சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடம். இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இல்லாம அடுத்த நிலைக்கு நம்மளால போக முடியாது. ஆமென். ஆனா உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய பாக்கியம் என்னன்னா, உங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு மீட்பை இந்த ரத்தம் வாங்கி கொடுக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை இந்த ரத்தம் பேசி கொடுக்கும். ஹல்லேலூயா. ஓ, இட்ஸ் நாட் a form of blood as liquid. இது என்ன தெரியுமா? ஆழத்துக்கு போக போறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட கிரியைகளை எதிர்த்து நிக்கிறோம்னா உங்களுக்கு ஆல்டரை, பலிபீடத்தை நம்ம கிரியேட் பண்ணியே ஆகணும். wherever you pray you create an altar. hallelujah. amen. hallelujah. hallelujah. இந்த ரத்தம் உனக்காக பரிந்து பேசுகிறதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் எங்க லைஃப்ல இருந்து அன்னைக்கு அப்பா சொன்னார், இந்த அறியாமைனால அன்னைக்கு ரொம்ப போராடினோம். அப்போ ஒருத்தர் வந்து ஜெபித்து அந்த விடுதலையை பெற்று கொடுத்தார்கள். hallelujah. என் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த ரத்தத்தின் ஆழங்களுக்கு நம்ம போனோம்னா, this blood speaks, this blood cleanses, this blood cancels. ஆமென். இந்த ரத்தம் பேசும், இந்த ரத்தம் சுத்திகரிக்கும், இந்த ரத்தம் கேன்சல் பண்ணும். வாசிக்கலாமா? எபிரேயர் 12:24 படி இந்த ரத்தம் நமக்கு பேசுகிறதா இருக்கிறது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிற ரத்தம் மாத்திரம் அல்ல, இந்த ரத்தத்தண்டை இன்னைக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஓ, இந்த ரத்தம் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. This blood is the blood which is speaking for you. Wow. Hallelujah. Amen. இந்த ரத்தம் எனக்காக பேசும், பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த ரத்தம் எனக்காக பேசும். இந்த ரத்தம் என்னுடைய பாவங்களை, என்னுடைய சாபங்களை, எனக்கு விரோதமாக பேசப்பட்ட எல்லாத்தையும் பரிகரிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வாசிங்களேன். எபேசியர் 1:7, எபேசியர் 1:7, ரெவலேஷன் 1:6. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வசனத்தை வாசிச்சா. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த இரத்தத்தினாலே தான் இவருக்குள் இந்த பாவ மன்னிப்பாகிய கிளென்ஸ், மீட்பு உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 2:14-15 வாசிங்களேன். It breaks all the chains. துரைத்தனங்களை எதிர்த்து பேசுகிறது இந்த ரத்தம் தான். ஆமென். கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. துரைத்தனங்கள் மேல சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையாய் பேசப்பட்ட வார்த்தைகளை அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். This blood which will cancel all the evil altars. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு உங்க குடும்பத்துல பல தலைமுறையா போராடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆல்டர்ல அங்க முடி கொடுத்து, மொட்டை அடிச்சு, காது குத்தி தலைமுறைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. நான் பார்க்கிறேன், குழந்தை இல்லாத பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் கணக்கு எடுத்து பார்த்தா தலைச்சம் பிள்ளை அதுல வருது. பாத்தீங்களா? தலைச்சம் பிள்ளை. பேரன்னஸ் யாருக்கு போராட்டம் வருதுன்னு பாத்தீங்கன்னா தலைச்சம் பிள்ளைகளுக்கு போராட்டம் வருகிறத நான் பார்க்கிறேன். கணக்கு எடுத்து பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரூவ் பண்ணுது அது. ஐ ஷூர். எஸ். ஏன் இந்த தலைமுறைகளுக்கு முன்பதாக, 5 தலைமுறைக்கு முன்பதாக, 4 தலைமுறைக்கு முன்பதாக தலைச்சம் பிள்ளைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி காது குத்தி முடி கொடுத்து அங்க செய்த உடன்படிக்கை முந்தின ஆளுகை அந்த குடும்பத்துல இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்குது. இது எப்படி போராடுதுன்னு நீங்க கேட்கலாம். சரி, who is Jesus ன்னு சொன்னோம். அவர் பரிகாரி, அவர் பரிந்து பேசுகிறவர், தேவனாய் இருந்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர் எல்லாம் கேட்டோம். சரி, who is Satan? சாத்தானா யாரு? எனக்கு தலைவலி கொடுக்கிறவன் பிரதர், என்னை இன்னைக்கு லேட்டா புறப்பட வச்சவன் பிரதர், இன்னைக்கு ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன உடனே என் வீட்டு கதவை பூட்டிட்டான் பிரதர்.
சாம்சன் எங்க இருந்து வந்துக்கிறார் தெரியுமா? உட்கார்ந்து இருக்கிறார் சாம்சன், என் சகோதரர். சாலி கிராமத்துல இருந்து வந்துட்டான். இந்த கிராமத்துல இருந்து வரதுக்கு நமக்கு லேட் ஆகுது. தோத்திரம். திரும்பவும் குறை சொல்லல, உறவு என்பதனால உரிமையா சொல்றேன், அடுத்த வாரம் சீக்கிரம் வந்துருங்க. நீங்கள் என் உறவுகள், என்னை அல்லாமல் உங்களை யாரும் இப்படி சொல்ல முடியாது. அந்த உரிமை எனக்கு இருக்கு. எப்பயுமே ஜெசி சொல்வா, நீங்க என்ன சொன்னாலும் யாரும் கோச்சிக்க மாட்டாங்கப்பா, நான் ஒரு வார்த்தை சொன்னா கூட கோச்சிக்கிறாங்க. ஆமா, அது கிருபை. சோத்திரம். கோச்சிக்க மாட்டீங்களா? அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 8:30 மணிக்கெல்லாம் ஃபுல் ஆகணும். தோத்திரம். பெரங்குளத்தூருக்கு ஒரு அபிஷேகம் பாய்வதாக, முடிச்சூருக்கு ஒரு அபிஷேகம் ஆமேன்னு சொல்லுங்க, பாய்வதாக. வரதராஜபுரத்தின் மேல ரெட்டிப்பான அபிஷேகம் பாய்வதாக. சீக்கிரம் புறப்பட்டு வருவார்களாக. ஆமென். பிரசங்கத்துல எங்க விட்டோம்? சாத்தான் யாரு? who is Satan? சாத்தானா யார்? என்ன லேட்டா புறப்பட பண்ணவன்னு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. சாத்தானுக்கு சில பேருங்கெல்லாம் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சோதனைக்காரன், வஞ்சிக்கிறவன், கெஜிக்கிற சிங்கம் போல விழுங்க நினைக்கிறவன், ரத்தத்தினால் நமக்கு கிடைக்க போகிற நித்திய மீட்பை தடுக்கிறவன். ரத்தத்தினால் நமக்கு கிடைச்ச நித்திய மீட்பை தடுக்கிறவன், திருடன், கள்ளன், பொய்க்கு பிதா. பொய்க்கு இவ்வளவு தெரிஞ்ச உங்களுக்கு ரசமும் விஷயமும் புரியலையே. இன்னும் ஒண்ணு இருக்கு சார், இன்னும் ஒண்ணு இருக்கு. எதிர்பார்க்கிறேன், சொல்லுங்களேன். இன்னும் ஒண்ணு இருக்கு. சாத்தான் யார்? Who is Satan? சொல்லுங்கயா. 1000 ரூபாய் பரிசு போங்க. 1500 ரூபாய் பரிசு. 1500 ரூபாய் வாயை திறந்தீங்க பாத்தீங்களா? அக்யூஸ் பண்றவன். ஜெசி உனக்கு 1500 ரூபாய் தந்துறேன். இல்ல எனக்கு இல்ல. கிருபாவா? 1500 ரூபாய் வாங்கிக்கோ. வெரி குட். ஜானிமா, உங்க மனைவி அழகா பதில் சொல்லிட்டாங்க. நேரலையில நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, கனடால இருந்து 1500 ரூபாய் அவங்க என்கிட்ட கிஃப்டா வாங்கிக்கிறாங்க. நல்லா இருப்பீங்க நீங்க. தோத்திரம். ஒரே குடும்பத்துக்கு 2 இடத்துல பேசிக்கணும் பாருங்க. சோத்திரம். காணிக்க போட்டுறணுமா பாருங்க, அங்கேயும் வச்சிட்டாரு பாருங்க. ஊழியக்கார் காணிக்க போட்டுற சொல்லுது. நோ நோ நோ, காணிக்க தனியா போடுங்க, நான் கொடுக்கறத விதையா வச்சுக்கோ, வளரும். ஆமென். கிரேட். ஓ, யூ நோ ஒன் திங், சாத்தானுக்கு எப்பயுமே திருடுறது சொன்னாங்க, கரெக்ட். அப்புறம் பொய் பேசுறது, பொய் ஒரே வஞ்சிக்கிறது. அப்படின்னா வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது. அப்புறம் சொல்லுங்க, சத்துரு, செத்துரு. இது மட்டும் வேலை இல்லைங்க. இன்னொரு முக்கியமான வேலையை சாத்தான் செய்துட்டு இருக்கிறான். ரெவலேஷன் 12 ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு. ரெவலேஷன் 12, யோபு 1, சகரியா 3. ரெவலேஷன் 12:10 எடுத்து வச்சுங்க, யோபு 1:6 எடுத்து வச்சுங்க, சகரியா 3:1 எடுத்து வச்சுங்க. இந்த சாத்தானுக்கு இன்னொரு வேலை இருக்குங்க. அவனுடைய வேலை என்ன தெரியுமா? இங்க நீதிபதி யார் தெரியுமா? நியாயாதிபதி யார் தெரியுமா? கர்த்தர். ஆனா சாத்தானுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கினே இருக்கிறான். ரெகுலரா டியூட்டி பண்றான். பக்காளுங்க, பக்கத்துடங்க, பலே கேடிங்க. அவன் யாரு? சாத்தான். சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென். எப்படி தாழ தள்ளப்பட்டு போனான்? அடுத்த வசனத்தை வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இவனுடைய பேர் ஆங்கில வேத புத்தகத்துல ரொம்ப அழகா இருக்குது. Can you read in English? அதுவே நீங்க போடுங்களேன், ஆன்லைன் இதுல போடுங்களேன். Accuser. He is accusing. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, பிசாசு லீகலா எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறான். You know one thing, பிசாசு டைரக்டா உன்னை ஏமாத்த முடியாது, உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருட முடியாது. ஆனா அவன் வரான் அப்படின்னு சொன்னா, he is coming on the legal basis. There is patterns and natural laws in Bible which can never change. Even God can never change. ஏன்னா வார்த்தை அவர் பேசிட்டார். யாத்ராகமம் 20வது அதிகாரம், லேவியராகமம் 26வது அதிகாரம், உபாகமம் 28வது அதிகாரம். இந்த அதிகாரங்கள்ல எது சரி எது தவறுன்ட்டு நேச்சுரலா கர்த்தர் சட்ட திட்டங்களை எழுதி வச்சுட்டார். இதை அவரே மாத்த மாட்டாரு, அவராலையும் மாத்த முடியாது.
he comes on the basis of natural laws. அவன் வரான். வாசிங்களா இங்கிலீஷ்ல? Then I heard a loud voice in heaven say, Now have come the salvation and the power and the kingdom of our God and the authority of his Messiah. For the accuser of our brothers சாத்தானுடைய பேர் என்ன சொல்றாங்கன்னா accuser of brethren and sisters who accuses them before our God day and night. அப்பா பகல் மாத்திரம் இல்ல, இரவு மாத்திரம் இல்ல, day and night. இதுக்கு ஆதாரமா தான் யோபு 1:6. யோபுவின் மீது நீ கண் வைத்தாயோ, எங்க தேவ பிரசன்னத்திலே தேவ சந்நிதியிலே நியாயாசனத்திலே கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். ஓ, நம்மள அக்யூஸ் பண்றவன் யாரு? சத்ரு, சாத்தான். 1:6 சாத்தான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். தேவ சந்நிதியில கவனிச்சுக்கோ, எங்க தேவ சந்நிதி. எதுக்கு வந்தான்னா அக்யூஸ் பண்றதுக்கு தான் வந்தான். என்ன அக்யூஸ் பண்ண தெரியுமா யோபுவை? யோ, நீ எல்லாம் குத்துட்ட, அதனால அவன் பண்ண மாட்டான், எடுத்து பாரு, அக்யூஸ். இன்னைக்கு கூட லீகல் பேசிஸ்ல தான் உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை செய்யறான். ஏன்? இந்த 4 தலைமுறைக்கு முன்னாடி இந்த குடும்பம் என் பிள்ளைகள் எல்லாரையும் உனக்கு ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி முடி கொடுத்து என் காது குத்தி எனக்கு கொடுத்தான். இன்னைக்கு ஆலயத்தில் வந்து இருக்கிறான். அவனை எப்படி நான் நன்மையை பெற்றுக்கொள்ள விட முடியும்? ஏன்னா இவன் எனக்கு உடன்படிக்கை செய்து விட்டான். He is accusing. பிசினஸ்ல அஞ்சனம் பார்க்கறது தப்பு. நானே 2 முறை தெரியாம சின்ன வயசுல இந்த கிளி என்ன சொல்லுதுன்னு அந்த கிளி கிட்ட ஜோசியம் கேட்டேன். 8வது படிக்கும் போது கார்லி ஸ்கூல் வாசல்ல கிளி வச்சுன்னு ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான். என்ன சொன்னா, இந்த கிளி என்ன சொல்லுதுன்னு ஒரு ஆர்வ கோளாறு. ஆர்வமா இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, கோளாறா மாறிச்சுல, அங்கதான் பிரச்சனை வந்துச்சு. ஆனா வசனத்தின்படி அறியாமை என்று நான் சொல்லலாமா, இல்ல நீதியின்படி நான் தவறு செய்தேன்னு சொல்லலாமா? அறியாமையில செய்தாலும் தப்பு தான். பீச்சுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அங்க ஒரு கேள்வி கையில குச்சி வச்சு உட்காந்துச்சு, பெரிய கொண்ட பெரிய பொட்டு. எனக்கு அந்த கேள்வியை கலாய்க்கணும்னு ஆசை. அப்பவும் அதே கோளாறு தான். என்ன கோளாறு? ஆர்வ கோளாறு. கரெக்ட். என்ன கோளாறு? ஆர்வ கோளாறு. என்ன மாதிரி பல கோளாறுங்க இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அது அறியாமையில செய்த கோளாறு, இது அறிஞ்சே செய்யற கோளாறு. அஞ்சனம் பார்க்கிறது தவறுன்னு சொல்லி வேதவசனம் தெளிவா சொல்லுது. பட் I have provoked this. எனக்கு ஊழியத்துக்கு வந்து பல வருடங்கள் கழிச்சு நான் வந்து இந்த ஆழங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அறிக்கையிடுறேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் ஊழியத்துல மகிமை வெளிப்படல. ஏன் ரீசன்னா, இந்த பிசாசு, இந்த சாத்தான் என்ன இரவும் பகலும் இந்த காரியத்தை வச்சு அக்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்குது. ஆமென். இன்னைக்கு உன் வியாபாரத்துல பினான்சியலா நம்மளால அடுத்த லெவலுக்கு போகவே முடியல. எவ்வளவு உழைச்சும் போக முடியல, எவ்வளவு உபவாசிச்சும் போக முடியல. காரணம், he is accusing your finance, he is accusing your spiritual. கரெக்டா ஒரு சில குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில வயசு வந்தா செத்துருவாங்க. கரெக்டா ஜெயலலிதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்க குடும்பத்துல யாரும் 60 வயசுக்கு மேல வாழ்ந்ததே. இது ஜெயலலிதாவுடைய ஸ்டேட்மெண்ட். ஏன்? எல்லாம் கரெக்டா ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்க, கரெக்டா ஜூஸ் தான் குடிப்பாங்க. என்னையா சாப்பிடுறது? எது சாப்பிட்டாலும் இந்த வயசுக்கு மேல இது நடக்கலையே. ஏன்? it's a curse which is putting you down. இந்த கர்ஸ் நீ கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு இந்த லீகல் பேசிஸ் மூலமா தான் அக்யூஸ் பண்ண வந்திருக்கிறான். he is holding your family on the legal basis, not other than basis. வேற எந்த பேசிஸ்லயும் அவனால வர முடியாது. அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நீ அவருடைய பிள்ளை. நீ பிள்ளையா இருந்தாலும் அந்த லீகல் பேசிஸை கேன்சல் பண்ற அந்த சாய்ஸை இப்போ உனக்கு கொடுத்திருக்கிற. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, சத்தமா, சத்தமா. ஜானட் சாந்தியமோட அந்த பாட்டு பாடுங்க. சரி, என்ன பாட்டு பாடுறீங்க? பாடுங்க. நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல்
நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்ட. One more time, இரத்தமே. உங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே. எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிட்டு பாடுங்களேன், விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. யோபு 1:6 வாசிடலாமா? யோபு 1:6 வாசிருங்க. வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க, நல்லா வாசிங்க. 1:6, யோபு 1:6. நல்லா இருப்பீங்க சீக்கிரம். சகரியா 3:1 எடுத்து வச்சுங்க. 1090. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். எங்க? கர்த்தருடைய சன்னதியில. இப்போ புரியுதா ஏன் சாத்தானுக்கு எங்க பரலோகத்துல இடம் அப்படின்னா? அவருடைய சன்னதி தான் நியாயஸ்தானம். அங்கதான் நீதி வெளிப்படும். அங்கதான் அவர் நீதிபதி. அவர் நீதிபதியா இருக்கிறாரு. அங்க குற்றவாளி கூண்டுல உன்னை நிக்க வச்சிருக்கிறான். உன்னை நிக்க வச்சு உன்னை அக்யூஸ் பண்றான். அவன் யோபு எத்தனைலாம் சொன்னான்னு உங்களுக்கு தெரியும். இப்ப சகரியா 1 எடுத்து வச்சுக்கோங்களேன். 3:1 வாசிங்களா? சகரியா. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான், நிக்கிறான். இன்னைக்கும் சாத்தான் வந்து வஞ்சிக்கிறவன் மாத்திரம் இல்ல, he is accusing all your blessings. இன்னைக்கு we are going to cancel it. ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். எதெல்லாம் உங்களுக்கு விரோதமா பேசப்பட்ட எல்லா துரைத்தனங்களையும் இந்த வார்த்தை கொண்டு நான் கேன்சல் பண்ண போறேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லி விளக்க விரும்புறேன். இந்த வார்த்தையை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும்னா ஒரு விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம மேல ஒரு கேஸ் போட்டுட்டாங்க. அந்த கேஸ் வந்து நம்ம மேல எந்த தவறுமே கிடையாது. ஆனா அந்த கேஸ்ல இருந்து ஜெயிக்கிறதுக்கு எல்லா ஆதாரங்களும் உங்க கையில இருக்கு. எல்லா ஆதாரங்களும் உங்க கையில இருக்கு. அந்த ஆதாரம் என்கிட்ட உண்மையா இருந்தாலும் அந்த உண்மை என்கிட்ட இருக்கு, அதனால நான் வந்து தப்பே பண்ண முடியாது, என்னை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி உண்மையை நான் பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தா அந்த உண்மை வேலை செய்யுமா வேலை செய்யாதா? நீங்க தான் உண்மையானவங்களாச்சே, வேலை செய்யணும்ல. நீங்க நல்லவங்க தானே, உங்க மேல தப்பு இல்லைல்ல. ஆனா அந்த உண்மை வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? அங்க கோர்ட்டுன்னு வந்துடுச்சுன்னா கோர்ட்ல உங்களுக்காக ஒருத்தர் வழக்காடணும். அந்த வழக்குல இந்த கேஸ்க்கு இந்த செக்ஷன் 221 படி என் கட்சிக்காரர் எந்த தவறும் செய்யலைன்ற அந்த ப்ரூஃப அங்க காமிக்கணும். நீங்க ஜட்ஜை பாத்துக்கிறீங்களான்னு தெரியல. நானும் எங்க அப்பாவும் போயிருக்கிறோம். எங்க மேல ஒரு வழக்கு. அந்த வழக்கை நாங்க சந்திச்சோம். அந்த வழக்கை நேர்மையா சந்திச்சோம். எங்க மேல பயங்கரமான அக்யூசேஷன் வச்சாங்க. பயங்கரமான அக்யூசேஷன். பல லட்சங்களை நாங்க தரணும்ன்ற அக்யூசேஷன். எங்களுக்கு தெரியும் எங்க மேல தவறு இல்லை. நாங்க 2 பேரும் போனோம், ஜட்ஜை பார்த்தோம். அந்த நாளை இன்னைக்கும் எங்களால மறக்கவே முடியாது. ஞாபகம் இருக்கா டேடி? தட் டே ஒன் டே நாங்க மறக்கவே முடியாது. அந்த ஜட்ஜை பார்க்குறோம். எங்க மேல எந்த தவறும் இல்லைன்ற அந்த ப்ரூஃபுக்கு நாங்க எடுத்து வச்சிருந்த டிடி, அந்த ஒரு பேப்பர் அவ்வளவு ஒரு ப்ரூஃபை காமிச்சதுங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, இவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க, அந்த ஒரு டிடி பேசுங்க. இன்னைக்கு இந்த டிடியை நீ வாங்கிக்கணும், மரியாதையா போயிடு, இல்ல இந்த கேஸையே நான் கேன்சல் பண்றேன், அவ்வளவுதான். 1 வீக் டைம். 15 வருடம் இருந்த வழக்க ஒரு வாரத்துல முடிவுக்கு கொண்டு வந்தது என்ன தெரியுமா? 1 ப்ரூஃப் பேப்பர். ப்ரூஃப் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரூஃப். உங்ககிட்ட உண்மை இருக்கலாம், ஆனா அந்த உண்மையை நீங்க பிரசன்ட் பண்ணணும், என்கேஜ் பண்ணணும். அதை என்கேஜ் பண்ணி அதை பிரசன்ட் பண்ணாதான் உங்களால அந்த நீதி உங்களுக்கு கிடைக்கும்.
Jesus died in the cross. Sure. பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அவர்தான். Sure. பலிபீடத்தில் ஒரே பலி அவர்தான். Sure. You know the truth. You have the truth. But have you engaged? Have you அதை யூஸ் பண்ணீங்களா? சரியான அந்த உண்மையை பிரசன்ட் பண்ணீங்களா? பிரசன்ட் பண்ணியிருந்தோம்னா we have to cancel the ordinance in the altar. நமக்கு எதிரடையா எழுதப்பட்ட எழுத்துக்களை குலைத்த சிலுவையின் வார்த்தையை நம்ம கிளைம் பண்ணணும். அதுக்கு ஆதாரமா சொல்றேன். முதல் பஸ்கா தான் அடையாளம். பஸ்காவின் ஆட்டுக்குட்டி தான் இயேசு. கரெக்டா? முதல் பஸ்காவின் உடன்படிக்கையின் கட்டளை என்ன? ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கணும், அந்த ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை எடுக்கணும், அந்த ரத்தத்தை எடுத்து வாசல்ல பூசணும். பூசப்பட்ட வாசல்கள் மாத்திரம் சங்காரத்துக்கு தவிக்க விடுதலையாக்கப்படும். பூசப்படாததெல்லாம் இன்னும் இந்த ரத்தத்தை யூஸ் பண்ணாத பினான்சியல் ஆர்டினன்சஸ் எல்லாம் நமக்கு விரோதமா செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் தலைமுறைகள் கட்டுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஐ நோ முடிச்சூர்ல பல ஃபேமிலிஸ் அதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணி வெளியே வந்த ஃபேமிலிஸ் எனக்கு தெரியும். ஏன் இத்தனை தலைமுறையா நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம்னா இன்னும் நம்ம கேன்சல் பண்ணல. Today we are going to cancel. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா உனக்காக அந்த ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபேல் ரத்தம் பேசுறதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை அந்த ரத்தம் மாற்றும். We are going to cancel it today. இன்னைக்கு மாற்ற போகிற. ஆமென் சொல்லுங்களேன். இந்த ரத்தம் உனக்காக பரிந்து பேசும். இந்த ரத்தம் உனக்காக நன்மையை பெற்றுக் கொடுக்கும். கரங்களை நல்லா தட்டி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இந்த பலமா இயேசுவே செய்திடும் ஒப்புரவாக்கிடும் சமாதானம் செய்திடும் ஒப்புரவாக்கிடும் பரிசுத்த பிதாவிடம் பரிந்து பேசிடும் பரிசுத்த பிதாவிடம் பரிந்து பேசிடும் இயேசுவின் ரத்தமே நம்மை ஒப்புரவாக்கிடுமே இயேசுவுக்கே ஆராதனை உன்னை ஒப்புரவாக்கும் உனக்காக பரிந்து பேசும் உனக்கு எதிரடையாய் பேசப்பட்ட எல்லா வழக்குகளும் இன்னைக்கு கேன்சல் பண்ணும் this blood இயேசுவுக்கே ஆராதனை ரத்தத்தை திரு ரத்தத்தை ரத்தத்தை இயேசு ரத்தத்தை ரத்தத்தை திரு ரத்தத்தை ரத்தத்தை இயேசு ரத்தத்தை போக்கிடும் பரிசுத்தமாக்கிடும் பாவம் போக்கிடும் பரிசுத்தமாக்கிடும் தூய்மைப்படுத்தி துயரை நீக்கிடும். எந்த துயரெல்லாம் இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு விரோதமாக பல அடைக்கப்பட்ட கற்பங்கள், கட்டப்படாத வீடுகள், ஒட்டாத உறவுகள், இதெல்லாம் உங்களுக்கு எதிரடியா பேசுனது. I can tell you, இப்போ ரீசெண்டா எங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட மாந்திரிகள் இருந்துச்சு. நிக்கிற கார் பத்திக்கிட்டு எரியுது. வண்டலூர்ல என்ன பிக்கப் பண்ண வந்த கார், என்னுடைய ஃபோர்ட் கார் பத்திக்கிட்டு எரியுது. நிக்கிற கார் எங்களுக்கு விரோதமா செய்யப்பட்ட மாந்திரிகம். இப்போ ரீசெண்டா few months back எங்க வீட்டுல ஜெனரேட்டர் வெடியுது. டிரான்ஸ்ஃபார்மர்ல வெடியுது. அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. நெருப்பு பார்க்கிறோம். எங்களுக்கு விரோதமா பேசப்பட்டது. ஆனா எரிச்சு போட்டாரே, என்ன வேணா வரட்டையா, என் இயேசு எனக்காக சிந்தின ரத்தம், it's not only a liquid, அது எனக்காக கொடுக்கப்பட்ட proof. Amen. This proof will speak against all the deadly altars. Amen. Amen. This proof will cancel all the altars. என்ன வேணா பண்ணட்டையா,
எங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லாத்தையும் அவர் குலைத்து போட்டது உண்மைன்னா, விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்படி போகணும்னா, இந்த ப்ரூஃபை நாங்க பிரசன்ட் பண்றோம், அவருடைய ரத்தத்தை பிரசன்ட் பண்றோம், அந்த ரத்தத்தை பிரசன்ட் பண்ணி கேன்சல் பண்றோம். கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றினார். இந்த ஆலயம் கட்டும்போது எத்தனை யாகங்கள் இன்னைக்கு சந்தோஷமா அமர்ந்து கொண்டிருக்கிறோம். Do you know one thing? இந்த ஆலயம் கட்டக்கூடாதபடி இதே கிராமத்தில் யாகங்கள் வளர்க்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் நன்மை நடக்க கூடாது, அதுக்கு எதிரடையாய் கோழி ரத்தம், ஆடு ரத்தம் சிந்தப்பட்டது உண்மை. ஒரு மரணம் சம்பவித்தா இந்த ஆலயம் நிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் மரணம் சந்திக்கும்படியாக எங்களுக்கு விரோதம் செய்தார்கள் உண்மை. எங்க அம்மா நீங்க கை பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் தையல் இருக்கும், முடிஞ்சதும் பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கும். இந்த ஆலயம் கட்டணத்து நிமித்தமா இந்த ஆலயம் டெடிகேட் பண்ற ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி we met a great accident, பெரிய ஆக்சிடென்ட். தூக்கி அடிக்கப்பட்டார்கள். எங்க தெரியுமா? சானட்டோரியத்துல அந்த ஜிஹெச்சுக்கு எதிர்க்க தூக்கி அடிக்கப்பட்டாங்க. பைக்ல போறாரு, அப்பாவும் அம்மா கூட்டு வரதுக்காக போனாங்க, தூக்கி அடிக்கப்பட்டாங்க. கை 2 துண்டாக உடைஞ்சுது. ஆனா இயேசு கைவிடலையே. ஆமென். உன்னை சொரிஞ்சு பார்க்கத்தான் முடியும், தூக்க முடியாது. கர்த்தர் அந்த எல்லாத்தையும் உடைச்சு, நீ இந்த ஆலயத்தை இப்ப நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, இது மட்டும்தான் ஆலயமா இருந்துச்சு. எப்போ அது உடைஞ்சதோ அப்போ நம்ம எல்லையும் உடைஞ்சிடுச்சு. ஆமென். எல்லையை பெருசாக்கிட்டே போறோம். எவ்ரி இயர் we increase our territory. ஆமென். இந்த ஒரு ஆலயத்தை கட்டறதுக்கு எதிரடையா நீ வந்தா இன்னைக்கு 34 ஆலயங்களை நாங்க கட்டுவோம். இன்னும் சொல்றேன், 1000 ஆலயங்களை இந்த தலைமுறை கட்டி முடிக்கும். ஆமென். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Yes, if you speak against you, we come with proof of blood which speak against every ordinances. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு எதிரடையாய் பேசப்பட்ட எல்லாவற்றுக்கும் எதிராய் பேசுகிறது இயேசுவின் ரத்தமே. இன்னைக்கு கொஞ்சம் இப்போ யோசிச்சு பாருங்க, 3 தலைமுறைக்கு முன்னாடி 4 தலைமுறைக்கு முன்னாடி செய்த உடன்படிக்கைகளை வைத்து தான் நம்ம குடும்பத்தை அவன் வந்து அக்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உங்க ஃபினான்ஸை அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். உங்க தோட்டத்துல 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி பலி செலுத்தி இந்த தோட்டத்தில் நல்ல விளைச்சல் கிடைக்கணும்னு பலி செலுத்தி இருக்கிறாங்க. அதை கேன்சல் பண்ண முடியாம நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எப்படி கேன்சல் பண்ணலான்னு என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லித்தரேன். மன உருக்கமும் இருதயத்தை அவர் புறக்கணியார். என்ன இருதயத்தை புறக்கணியார் ஜெசிமா? நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். மாற்று கருத்தே கிடையாது. மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. ரத்த சிந்தல் இல்லாமல் போல மனம் திரும்புதல். என் குடும்பத்துல 3 தலைமுறைக்கு முன்னாடி இந்த பினான்சியலா அவங்க செய்த இந்த தவறுக்காக நான் மனம் வருந்துறேன். என்னுடைய ரத்தத்துல கழுவுங்க, இப்போ உங்க ரத்தம் எனக்காக வழக்காடட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை நம்ம ரத்தத்தை வச்சு கிளைம் பண்ண போறோம். இப்போ God is going to deliver somebody today. இன்னைக்கு நேற்று இரவெல்லாம் ஜெபிச்சேன். இது வந்து ரொம்ப கடினமா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கேப்பபிலிட்டிக்கு அதிகமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பேச இன்னைக்கு அனுமதி கொடுத்தார். நான் ஒண்ணு தான் கேட்டேன், ஆண்டவரே தூதர்களை அனுப்புங்கன்னு கேட்டேன். இரவெல்லாம் ஜெபிச்சேன். மோர் தென் 1.25 மணி வரைக்கும் நேற்று ஜெபிச்சேன். ஆண்டவர் கிட்ட கேட்டேன், தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. தெளிக்கப்படுகிறதான ரத்த தண்டை நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த ரத்தம் ஒவ்வொரு இருக்கையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் தெளிக்கப்படணும். அது தெளிக்கப்படுகிற அந்த தருணம் இன்னைக்கு எனக்காக நீதிக்காக நீங்க பேசுவேன்னு சொன்னீங்கல்ல, அது நீங்க பேசணும். எல்லாம் எங்களுக்கு எதிரடையா பேசப்பட்ட எல்லா கர்சஸையும் அது கேன்சல் பண்ணணும். இன்னைக்கு அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, ரத்த தண்டை வந்திருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி 1 நிமிஷம் சோத்துறீங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு எதிரடையாய் பேசப்பட்ட வழக்குகள் இருக்குதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு எதிரடையாய் சத்ரு அக்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ, if you want to cancel அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போறோம். என்னால இப்போ ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்ல முடியும். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா சோத்துறீங்க பார்க்கலாம். நல்லா சோத்துறீங்க பார்க்கலாம். நல்லா சோத்துறீங்க பார்க்கலாம். நல்லா சோத்துறீங்க பார்க்கலாம். அப்பா, எனக்கு உங்க உதவி வேணும். எனக்காக நீங்க பரிந்து பேசணும். என் குடும்பத்துல பினான்சியலா இருக்கிற கர்சஸ் இப்போ பிரேக் பண்ணணும். இப்போ அந்த லீகல் பேசிஸ்ல தான் வந்து நிக்கிறான். இப்போ ஒரு லீகல் பேசிஸ்ல நீங்க நிக்கிறீங்க. உன் நீதினால நீ நிக்கல, இயேசு கிறிஸ்துவின் நீதினால நம்ம வந்து நிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம வந்திருக்கிறோம். அந்த ரத்தம் தான் உனக்கு நீதியாக பிரசன்ட் பண்ணப்பட போகுது. இன்னைக்கு நீங்க யார்கிட்டயோ கேட்டிருக்கிறீங்க, உன் இடத்துலயே உனக்கு நீதி கிடைக்கும். ஏன்னா அவர் நீதி செய்கிற கர்த்தர்.
ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. இங்க நிக்கிற அன்பு சகோதரர் பால் விக்ரம், நம்ம சகோதரர் தான். ஏன் சின்னங்கப்பா, முன்னாடி வாங்கப்பா, முன்னாடி வாங்க. தன்னுடைய 36 வயது வரைக்கும் அவருக்கு ஃபிட்ஸ், அவருக்கு வியாதின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார். அவருக்கு ஃபிட்ஸ். அவருடைய மனைவிக்கு எவ்ரி மந்த் ரத்தப்போக்கு, உதிரப்போக்கு. அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, அவருக்கு அப்பா அம்மா இல்லை, அவரை நாங்கள் தான் வளர்த்தோம். எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக அவர் வளர்க்கப்பட்டார். இங்கே தான் வளர்ந்தாங்க, இங்கே வந்துட்டாங்க. 36 வயசு வரைக்கும் ஃபிட்ஸ். அவருடைய மனைவிக்கு எவ்ரி மந்த் உதிரப்போக்கு, நான் ஸ்டாப். எவ்ரி மந்த் அவங்களுக்கு உதிரப்போக்குன்னா சாதாரணமாக இல்லை, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தா தான் அவங்களுக்கு விடுதலை. அவங்க போய் 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் கட்டி 4 பாட்டில் 5 பாட்டில் ரத்தத்தை ஏற்றிக்கிட்டு தான் வரணும். இங்கே தான் நிற்கிறாங்க சாட்சி. அதுக்கு தான் உயிருள்ள சாட்சியை நிற்க வைக்கிறேன். இப்போ இந்த இவங்களுக்கு எதிரடையாய் பேசப்பட்ட எல்லா இது வியாதி இல்லை, அவங்களுக்கு அது வியாதி இல்லை. டாக்டர் கேட்டால் எல்லா ரிப்போர்ட்டும் வியாதியை காமிக்குது. ஆனால் ஏன் பார்வையில் அது வியாதி இல்லை. இன்னும் 2-3 பேர் நான் சொல்ல முடியும். இப்போ ஒன்று போதும் உங்களுக்கு, உதாரணத்துக்கு இங்கேயே இருக்கிறாங்க. ஒன்று போதும், இந்த ஒன்று போதும். ஆனால் இந்த 36 வயசுல இதே ரத்தத்தை கொண்டு நான் தான் ஜெபிச்சேன், 7 வாரம் ஜெபிச்சோம். எதெல்லாம் இவங்களுக்கு விரோதமா பேசப்பட்டதோ, எதெல்லாம் சாத்தான் அக்யூஸ் பண்ணி வச்சிருந்தானோ அந்த எல்லா அக்யூசேஷனையும் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு கேன்சல் பண்ணும். இயேசுவின் ரத்தத்தை கொண்டு கேன்சல் பண்ணும். இன்னொரு பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபிட்ஸ் மாறதுக்கு கடைசி வரைக்கும் மாத்திரை போடணும் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எங்க வேலை செஞ்சார் தெரியுமா? அவரு வெளிநாட்டுக்கு போய் லிஃப்ட் கம்பெனியில் 150 மாடி ஏறி இறங்குற, 100 மாடி ஏறி இறங்குற, 50 மாடி ஏறி இறங்குற அந்த கம்பெனியில் தான் அவருக்கு வேலை கொடுத்தாங்க. சுத்தமா அந்த ஃபிட்ஸ் அவரை விட்டு நீங்கிச்சு. உயிருள்ள சாட்சி. How the blood which spoke for him and cancelled everything. ரெண்டாவது மகன் பிறக்க மாட்டான், கர்ப்பத்தில் உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொன்னவங்க, அதோ ரெண்டாவது மகன் ஜோன் இருக்கிறான். Here we have the testimony. இதோ இருக்கிறான். Thank you மா. ஜாக்கிக்கு திரும்பவும் அந்த பிரச்சனை வரவே இல்லை, அவ்வளவுதான். ஏங்க கல்யாணம் ஆகி 5 வருஷம் வந்துகிட்டே இருக்குது, சின்ன வயசுல இருந்து வந்துகிட்டே இருக்குது. இது மாறாதுன்னு சொன்னதெல்லாம் எங்கங்க போச்சு? எப்படி மாறிச்சு? ரத்தம் மாத்துச்சு. This blood will speak. ஆமென் சொல்லுங்களேன். Who is this Jesus? வார்த்தையாய் இருந்தவர், தேவனோடு கூட இருந்தவர், தேவனாய் இருந்தவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஜீசஸ். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஆட்டுக்குட்டி ஜீசஸ். உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர் ஜீசஸ். அவர் தேவனோடு கூட இருக்கிறத கொள்ளையாடின பொருளா எண்ணாம அடிமையின் ரூபம் மனுஷ சாயலானார். எதுக்காக மாறினார் தெரியுமா? திரும்பவும் தேவ சாயலை நீ பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய அந்த ரூபத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். இந்த பெற்றுக்கொள்ளுகிறது பாவத்தின் மாத்திரம் இல்ல, தேவனுடைய மகிமை ஆசீர்வாதம் என்ன? எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமா இருக்கணும். பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, ஃபினான்ஷியலி யூ வில் பி a blessing. இது மாற்று கருத்தே கிடையாது. இதை கேன்சல் பண்ணும்படியாக தான் சத்ரு அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். This blood will cleanse, this blood will speak, this blood will cancel. இதுக்காக தான் இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். Who is this Jesus அப்படின்னு சொன்னா எனக்காக பரிந்து பேசுகிறவர்னு சொல்லணும். நல்லவரோட நிக்க கூடாது. இன்னைக்கு அவர் பரிந்து பேசுகிறவரை அப்ளை பண்ண போறோம். Are you ready? Next 5 minutes நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பிரசன்டேஷன் உங்களுக்காக நான் பண்ண போறேன். ஒரு 2 minutes வீடியோ வித் வால்யூம் ப்ளீஸ். Yes, you
for you. இந்த படத்தை எடுத்த மெல் கிப்சன் டைரக்டர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அவர் சிந்தின இரத்தத்தின் அறியாமைய எனக்கு வெளிப்படுத்தினது தான் இந்த மூவி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். The ignorance about Jesus Christ and what his blood can do அப்படின்றதுடைய அடையாளம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுத்தவர் ஒரு பேட்டியில் சொல்றதை நான் பார்க்குறேன். இந்த ரத்தம் உனக்காக இப்போ பேசுது. I don't know, தலைமுறைகளின் போராட்டங்களோடு கூட நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். God is going to cancel everything today. ஏன்னா இந்த ரத்தம் உனக்காக பேச போகுது. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? Next 5 minutes இந்த ரத்தத்தை நம்ம உபயோகிக்க போகிறோம். We are going to use the blood of Christ. உங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட எல்லா அக்யூசேஷனையும் இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இந்த வார்த்தையின் முக்கியமான நிலத்தில் இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு எதிரடையாக மாந்திரிகங்கள் இருக்கலாம். 3 பாவங்கள் இருக்கிறது நான் சொல்கிறேன். 3 பாவங்கள் எனக்கு நல்லா கவனிங்க. 3 பாவங்கள். 1 பர்சனல் சின். நம்பர் 2 டெரிட்டோரியல் சின். அது என்னங்க டெரிட்டோரியல் சின்? கம் ஜெசிமா ப்ளீஸ் கம். அது என்னங்க டெரிட்டோரியல்? எல்லையின் பாவங்கள்லாம் என்ன? ஆபிரகாமுடைய பேத்தியா இருந்து தன் தகப்பனோடு கூட சயனித்தா பாத்தீங்களா? அதான் எல்லையின் பாவம், டெரிட்டோரி. அவங்க ஒரு எல்லைக்கு போனாங்க, அந்த எல்லையின் பாவம் அவங்கள விடல. எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க, ஆனா உள்ள இருந்து எகிப்து வெளியே. திஸ் இஸ் டெரிட்டோரி. ஏன் நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரல? ஏன் நம்ம வியாபாரங்கள்ல செழிக்கல? ஏன் இன்னும் நன்மை நடக்கல? நம்ம பர்சனல் சின்ல இருந்து வெளியே வந்திருக்கலாம். Still the territorial sin is a sin. அந்த பாவம் அந்த பிள்ளைகளை பாவம் செய்ய வைத்தது. லோத்தின் குமாரத்திகள் சோதம் குமாராவை விட்டு வெளியே வந்தாலும் சோதம் குமாராவின் பாவம் உள்ள இருந்துச்சு. This is territorial sin. Number 3 bloodline sin. இந்த bloodline sinல 4 தலைமுறைக்கு முன்னாடி செய்ததெல்லாம் இன்னைக்கு நம்ம அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ விதைக்காததை உன் குடும்பம் அறுத்து கொண்டு இருக்கிறது. You don't need to fight that battle. உனக்காக கர்த்தர் இப்போ வழக்காட ரெடி ஆயிட்டார். ஆமென். அடைக்கப்பட்ட கற்பங்கள், தலைச்சம் பிள்ளைகளுடைய எல்லா உடன்படிக்கைகளையும் இப்போ முதல்ல கேன்சல் பண்ண போறோம். இந்த வருஷம் அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படணும். ஆமா ஆமா. இந்த இன்னைக்கு சில கர்சஸ் கேன்சல் ஆக படணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஓ எங்கெங்கயோ போராடி இருக்கறோங்க, எங்கெங்கயோ போராடி இப்ப பலிபீடத்துக்கு வந்திருக்கிறோம். Let's make our church as altar. ஆமென். பலிபீடமாக மாத்த போறோம். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இந்த ரத்தம் உனக்காக பரிந்து பேசும். இந்த ரத்தம் உனக்கு ஒரு லிக்விட் இல்ல. இந்த ரத்தம் உனக்காக பேசுகிற சாட்சி பிரமாணம். ஆமென். Oh, this blood is invoking peace. This blood will speak deliverance. This blood will deliver you. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப யாரெல்லாம் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களோ, அவங்க கரங்களை உயர்த்தி, இயேசுவே உங்க ரத்தத்தை கொண்டு நான் வந்திருக்கிறேன். என் குடும்பத்துக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக தலைமுறைகளாக போராடுகிற ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் உங்க ரத்தத்தை கொண்டு நாங்க வருகிறோம். சத்துரு என் பிள்ளைக்கு விரோதமாக பேசப்பட்டதை நான் கேன்சல் பண்றேன். ஓ அடைக்கப்பட்ட கர்ப்பத்தோடு நிக்கிற என் சகோதரியே, உன் வயித்துல கையை வச்சு சொல்லு, ஆண்டவருடைய ரத்தம் என் மேல தெளிக்கப்படட்டும். குடும்பங்கள் கேளுங்க, இயேசுவின் ரத்தம். ஓ ஓ எஸ், இயேசுவின் ரத்தம் இப்ப தெளிக்கப்படுவதாக, பலிபீடத்தின் மேல தெளிக்கப்படுவதாக, ஒவ்வொரு பிள்ளை மேல தெளிக்கப்படுவதாக. என் ஜனத்தை முறியடிக்க நினைக்கிற எல்லா கர்சஸ் இப்ப அந்த ரத்தம் கேன்சல் பண்ணுகிறது. ஓ we cancel all the evil altars in the blood of Jesus. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ரத்தத்திலே நாங்க கேன்சல் பண்ணுகிறோம். உங்க கண்களுக்கு முன்பதாக சிலுவையில சிந்தப்பட்ட ரத்த காட்சியை கொண்டு வாங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே அர்ப்பணிக்க போறீங்க. God is canceling something today. பரிசுத்த ஆவியானவர் கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உன் சாபங்களை முறியடிக்கிறார். ஓ வாழ்வழிக்கிறவர் இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். மேல யாராவது இயேசுவேன்னு சத்தமா கூப்பிடுங்க பார்க்கலாம். யாராவது கதறுங்க பார்க்கலாம். இயேசுவே, ஓ இயேசுவே, இயேசுவே. ஓ இந்த அறையில இருக்கிறவங்க கேளுங்க, இயேசுவே. நேரலையில பார்த்து கொண்டு இருக்கிற உறவை கேளுங்க, இயேசுவே. கதறுங்க, இயேசுவே.
சாபம் தீர்த்திடும், வாழ்வு தந்திடும். சாபம் தீர்த்திடும், வாழ்வு தந்திடும். குறைவெல்லாம் நீக்கி பரிகாரம் செய்தி. தேவ சாயல தர்ப்பித்துக்கொள். குறைவெல்லாம் நீக்கி பரிகாரம் செய்திடும். இயேசுவின் ரத்தமே நம்மை விடுதலையாக்கிடுமே. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. இந்த ரத்தம் உனக்காக பேசட்டும், உன் குடும்பத்துக்காக பேசட்டும். Oh, I speak deliverance in the name of Jesus. Let the blood work. ஆராதனை. பயங்கள் நீக்கிடும். ஆண்டவருடைய ரத்தத்தை உபயோகப்படுத்துங்க, கேன்சல் பண்ணுங்க. உங்க ரத்தத்தை கொண்டு நிற்கிறேன்னு சொல்லுங்க. We break it, we break it. ஆசாரியனாகவே கிருபாசனம் சென்றிடும். ஆசாரியனாகவே கிருபாசனம் சென்றிடும். இயேசுவின் ரத்தமே நம்மை தைரியப்படுத்திடுமே. இயேசுவுக்கே ஆராதனை. Jesus, இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் ரத்தமே நம்மை தைரியப்படுத்திடுமே. இயேசுவுக்கே ஆராதனை. ரத்தத்தை, திரு ரத்தத்தை, ரத்தத்தை, சுரத்தத்தை, ரத்தத்தை, திரு ரத்தத்தை, ரத்தத்தை, சுரத்தத்தை. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் திருச்சபையில என் மக்கள் ஒருவரும் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தோடு இருக்கக்கூடாது. I want to cry and pray for my people. யார் யாருக்கோ எங்கெங்கேயோ போயிருக்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. கமான் 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 கமான். இது பலிபீடமா மாறட்டும், எங்க ஆலயம் பலிபீடமா மாறட்டும். கமான் கமான் கேளுங்க, என் ஆலயம் பலிபீடமா மாறட்டும். ஊழியக்காரங்க கேளுங்க, பலிபீடமா மாறட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, உங்க இருதயத்தை உயர்த்துங்க. எல்லாரும் 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 இருதயத்தை உயர்த்துங்க. என் ஆலயத்துல அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்துக்கு காரணமா இருக்கிற தலைமுறையின் கட்டுகள் எல்லாம், முதல் தலைமுறையை ஒப்பு கொடுத்திருக்கலாம், முதல் தலைமுறையின் உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால நாங்க கேன்சல் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக இப்ப பேசட்டும். முந்தின ஆளுகைகள் உடைக்கப்படுவதாக, பூஜித்தது உடைக்கப்படுவதாக. ரத்தம் சிந்தினது இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நாங்க இப்ப கேன்சல் பண்ணுகிறோம். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஊழியக்காரங்க ஜெபிங்க, தரப்புல நில்லுங்க. Oh, right now Holy Spirit is cancelling all the curses against infirmity. ரிபெலரதோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி சோத்திரிங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க நல்லா பேசுங்க, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி பேசுங்க. நல்ல கரங்களை தட்டி thank you Jesus. இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் ரத்தமே நம்மை விடுதலையாக்கிடுமே. இயேசுவுக்கே ஆராதனை. இப்போ இப்போ எல்லா வியாதிகள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தலைமுறை தலைமுறையா அப்பாக்கு இருந்துச்சு, தாத்தாக்கு இருந்துச்சு, இப்போ எனக்கு வந்துருமோ பயப்படுறீங்க. அந்த வியாதிகளை எதிர்த்து பேசுகிறோம். யாரெல்லாம் வியாதியோடு கூட இருக்கிறீங்களோ, அந்த பிசாசு எதெல்லாம் கொடுத்தானோ எல்லாத்தையும் இப்ப நாங்க கேன்சல் பண்றோம். ஊழியக்காரங்களை நாங்க ஒருமனப்படுகிறோம், ஊழியக்காரங்களை ஒருமனப்படுகிறோம். எல்லாரும் ஒருமனப்படுங்க. யாரெல்லாம் வியாதியோடு கூட போராடுறீங்களோ, சில மூட்டு வலிகளை கர்த்தர் இப்ப மாத்தணும், சில ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாத்தணும். கேன்சர் இயேசுவின் நாமத்துல என் தலைமுறையில இருக்க கூடாது. இப்போ 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 அத பேசின எல்லா ஆல்டர்ஸையும், ஈவில் ஆல்டர்ஸையும் நாங்க ஒருமனப்பட்டு கேன்சல் பண்ண போறோம். யாரெல்லாம் வியாதியோடு கூட இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு மட்டும் கூப்பிடுங்க. இயேசுவே, உங்க ரத்தம் எனக்காக பேசட்டும். யாரெல்லாம் வியாதியோடு கூட போராடுறீங்களோ அவங்க கரங்களை நல்லா உயர்த்தி, இயேசுவே உங்க ரத்தம் எனக்காக பேசட்டும், உங்க ரத்தம் எனக்காக பரிந்து பேசட்டும். எனக்கு விரோதமாக பேசப்பட்ட எல்லா வியாதிகள், கிரியைகள் எல்லாம், சாத்தானின் சத்துருவின் போராட்டங்கள் எல்லாத்தையும் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நாங்க கேன்சல் பண்றோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தமே,
நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆமென். இயேசுவின் ரத்தமே நம்மை விடுதலையாக்கிடுமே. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவின் ரத்தமே நம்மை பரிசுத்தப்படுத்திடுமே. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவின் நாமத்தினால இங்க நிற்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கு விரோதமாக பேசப்பட்டிருக்கிற, ஒவ்வொரு ஃபினான்ஷியல் பிளெஸிங்க்கு விரோதமாக பேசப்பட்டிருக்கிற முந்தின ஆளுகைகள், உடன்படிக்கைகள் எல்லாத்தையும் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நாங்க கேன்சல் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது தலைமுறையின் ஆசீர்வாதங்களை நான் பேசுறேன். உறவுகள் சமாதானத்தை ரிசீவ் பண்ணட்டும். உறவுகள் சமாதானத்தை ரிசீவ் பண்ணட்டும். நல்ல வாய்களை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். One more minute. Come on. Release your praise. Release the blood. Invoke the blood. Use பண்ணுங்க. பயன்படுத்துங்க. Engage the blood right now. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள உங்க குடும்பத்தை கவர் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள உங்க வியாபாரத்தை கவர் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள உங்க பிள்ளைகளை கவர் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை உபயோகப்படுத்துங்க. இப்போ இது பலிபீடமா மாறி இருக்கிறது. இதோ இந்த ரத்தம் சிந்துதல், உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உனக்காக இப்ப பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. இப்போ நீ மௌனமா இருக்கிற நேரம் அல்லது. Speak with blood. Speak with blood. Thank you, Jesus. இயேசுவின் ரத்தமே நம்மை விடுதலையாக்கிடுமே. இயேசுவுக்கே ஆராதனை. நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் இரவும் பகலும் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினாலே சொல்லுங்க, அந்த ரத்தத்தினால இன்றைக்கு எனக்கு விடுதலை. Thank you, Jesus. நன்றி. Delivered. Amen.